பெண்கள் மேரேஜுக்கு அப்புறம், அதுவும் ஒரு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் அவங்களால கெரியரையோ, அவங்க ஜாப்பையோ என்ன பண்ண முடியறது இல்ல, கன்டின்யூ பண்ண முடியறது இல்ல. ஒரு குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஜாப் கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும், அவங்க படிச்சதுக்கும், இப்போ இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு அப்கிரேட் ஆயிருக்கும். சோ அதுக்கப்புறம் அவங்க இனிமே அத கத்துக்கிட்டு, படிச்சுட்டு அவங்க ஒரு வேலைக்கு போறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்போ அந்த மாதிரி பெண்களா இருக்கிறவங்களும் சரி, இல்ல நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு செகண்ட் இன்கம் வேணும். எனக்கு வந்து பினான்சியலா வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கிற பெண்கள் அவங்க இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஹஸ்பண்டே வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது நம்ம கையில இருந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த இன்செக்யூரிட்டில இருந்து அவங்க வெளியில வரணும் அப்படின்னா அவங்க கையில பணம் வேணுங்க. அந்த பணத்தை ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறது எப்படி? ஹோம் பேஸ்டு பிசினஸ் தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை ரன் பண்ணக்கூடிய ஓனர், அதாவது நம்மளதான். நம்ம வந்து அந்த பிசினஸ வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதும் நம்ம கையில தான் தீர்மானிக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நமக்கு ஒரு பில்லரே வந்து கஸ்டமர் தான். கஸ்டமர் நமக்கு எப்படி இருக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் நம்மளோட பிசினஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா கொண்டு போறத தீர்மானிக்குது. கஸ்டமரோட நீட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிசினஸ அப்கிரேட் பண்ணணும். அந்த ஓனர் யாரு? நம்ம தான். நம்ம அந்த பிசினஸ் எந்த அளவுக்கு கொண்டு போறோம். இப்ப கஸ்டமருக்கு இந்த மாதிரி டிசைன் பிடிக்கும்னு சொல்லி செஞ்சு வைக்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. மக்களுக்கு அது என்ன பண்ணுது? தெரியப்படுத்துது. தெரியப்பண்ண அங்க ஏகப்பட்ட கலெக்ஷனை பார்க்க முடியும். நீங்க வேற ஒரு நகை எடுக்க போனாலும் நீங்க ஒரு நகையை எடுத்துட்டு வருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்னு கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்னொன்னு நீங்க ஏதாவது ஒரு டிசைனை கொண்டு போய் கொடுத்தா கூட அவங்க அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சனை ஃபுல்ஃபில் பண்றதுதான் ஒரு ஓனரோடைய வேலை. அப்ப அந்த ஓனர் அதை பண்ணாதான் அவருடைய பிசினஸ் என்ன ஆகும்? ப்ராஃபிட்டபிளா இருக்கும். பெண்கள் வீட்ல இருந்தே பண்ணக்கூடிய பிசினஸ நான் இன்னைக்கு ஒரு சிலதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கு, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கு, உங்களுக்கு எது பண்ண முடியும், இல்ல எனக்கு கத்துக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க அதை எடுத்து பண்ண ஆரம்பிங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு பிசினஸும் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா இருக்கணும். எடுத்த உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஒரு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுல இருந்து வர ப்ராஃபிட் எடுத்து திருப்பியும் அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு வருஷம் நீங்க வந்து அதுல வர ப்ராஃபிட்டை வந்து திருப்பி பிசினஸ்லயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 இயருக்கு அப்புறம் கிடைக்கிற ப்ராஃபிட் தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே நிலையானதா இருக்கும். அந்த அளவுக்கு 1 இயருக்கு நீங்க என்ன பண்ணிடுவீங்க? உங்களுடைய பிசினஸ ஸ்டேபிள் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபுட் சர்வீஸ்ங்க. வீட்ல இருந்தே வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய ஆப் எல்லாம் இருக்குது அதுக்கு. நீங்க வந்து லஞ்ச், டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி ஒரு சர்டன் மெனுவை வந்து கிரியேட் பண்ணி இதை நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். இல்லைன்னா மசாலா ஐட்டம்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி பேக் பண்ணி விற்கலாம். ஆர்கானிக், அதாவது ஆர்கானிக்கா வந்து நீங்க ப்ரௌட்ஸ், அப்புறம் முறுக்கு, வத்தல், வடகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுது? அவங்களுக்கு இப்ப வேலைக்கு போறதுனால நிறைய பெண்களுக்கு அதை செய்யக்கூடிய சான்ஸ் கிடைக்கிறது இல்ல, அதுக்கான டைம் கிடைக்கிறது இல்ல. இந்த மாதிரி நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க அதை செஞ்சு கொடுக்கும் போது உங்களுக்கு அதுல இருந்து வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். பிஜி எல்லாம் இருக்குது, அதாவது வெளியில இருந்து தங்கி வந்து படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு எல்லாம் வந்து சமைக்கிறதோ இல்ல ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறதோ வந்து அவங்க விரும்புறது இல்ல. இப்ப எல்லாமே ஒரு ஹெல்த் கான்சியஸ்ல இருக்காங்க. அப்படிங்கும் போது வீட்ல இருந்து சமைச்சு கொடுக்கறத ரொம்பவே வந்து இப்போ ப்ரிஃபர் பண்றாங்க. அந்த மாதிரி நான் பிக்கல் ரெடி பண்ணுவேன்னா நீங்க பிக்கல் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அப்பவே ஹெல்த் கான்சியஸ்ல இருக்கணுங்கிறதுனால ஆர்கானிக்கா இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் செல்லிங். ட்ரெஸ் செல்லிங்கிறது அதுல இருந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சாரீஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சுடிதார், நைட்டி, ஃபீடிங் நைட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. லெகின் மட்டும் பண்றது அப்படின்னு உங்களுக்கு வந்து நீங்க எல்லாமே எடுத்து பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணாதீங்க. அதுல ஏதாவது ஒரு விஷயம், சாரினா சாரி எடுங்க. இப்ப சாரி எடுத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? யாரு வேணாலும் வாங்கிக்க முடியும். ஃபேட்டா இருக்கிறவங்க சரி, லீனா இருக்கிறவங்களும் வாங்க முடியும். ஆனா நீங்க ஒரு சுடிதாரோ நைட்டியோனா அதுல உங்களுக்கு சைசஸ் இருக்கு. அந்த சைசஸ் வச்சுதான் என்ன பண்ணுவாங்க? அவங்க வாங்குவாங்க. அப்போ அந்த நீங்க ஒரு சில சைசஸ் வந்து உங்களுக்கு அது வந்து சேல் ஆகாம இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வீட்லயே இருக்கக்கூடிய லாஸா இருக்கும். இல்ல நீங்க அதை யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். சாரியா இருந்தா மோஸ்ட் ஆஃப் சேல் ஆயிடும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வச்சு அடுத்த நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் என்ன பண்ணலாம்?
இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். டெய்லரிங் வந்து இப்போ ஒரு நார்மல் நீங்க வீட்ல இருந்து நீங்க ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி குடுத்தாலே மினிமம் 300 கூட ஆகும். நீங்க இதே ஒர்க்லாம் வச்சு ஒவ்வொரு வந்து பேட்டர்ன் நீங்க வந்து ஆட் பண்ண என்னாகும், அதுக்கான சார்ஜஸ் அதிகமாயிட்டே போகும். அப்போ ஒரு ரூ. 1000 வந்து உங்களுக்கு ஒரு பிளவுஸ் கூட என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். நெறைய வந்து சாரி வாங்குனாங்கன்னா, அடுத்தது பிளவுஸ் தைக்கிறதுக்கு நல்ல டெய்லர் வந்து தேடிட்டு இருப்பாங்க. நீங்க அந்த சர்வீஸ வந்து கரெக்ட்டா குடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்கள தேடி வந்து வீட்லயே வந்து குடுப்பாங்க. நீங்க எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொன்னா கூட, நான் வெயிட் பண்ணி கூட நான் வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் பியூட்டி ப்ராடக்ட். பியூட்டி ப்ராடக்ட் கிரீம், மாய்ஸ்சரைசர், அடுத்தது பாத்தீங்கன்னா லிப் பாம், லிப்ஸ்டிக், மஸ்காரா, ஐலைனர் இப்ப இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா கெமிக்கல் ஃப்ரீயா, ஆர்கானிக்கா எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெர்பல் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணலாம், லேர்ன் பண்ணி கத்துக்கலாம். சோப்பு, அதாவது சோப்லயே நிறைய வெரைட்டி செய்கிறாங்க. அந்த மாதிரி சோப் மேக்கிங்க்கு அந்த மாதிரி கிளாஸ்லாம் போய் கூட நீங்க கத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இத ஒரு அகாடமியா வந்து கூட என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணி அவங்களுக்கு நீங்க டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க்க பண்ண நீங்க என்ன ஆயிடுவீங்க, அதுல ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அத கிளாஸஸ் எடுக்கலாம். ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ். நீங்க அதுக்கு ஒரு வேல்யூ சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அதுல இருந்தும் இன்கம் ஜெனரேட் ஆயிட்டு இருக்கும். இது பாத்தீங்கன்னா அகடமிக் வைஸா கூட போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இது வந்து பூஜா ஐட்டம் வந்து நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க, பஞ்சகவ்யம், அப்புறம் கற்பூரம், ஊதுபத்தி எல்லாமே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, வீட்லயே வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கோலம் போடுறதுக்கு கூட என்ன பண்றாங்க, அரிசி மாவு காய வச்சுட்டு அதை வந்து சாக் பீஸ் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு விக்கிறாங்க. இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வரும்போது நீங்க அதை பேக் பண்ணி ஒரு கொரியர் மூலியமா அனுப்புற மாதிரி பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நீங்க சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னொன்னு இல்ல, எனக்கு இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு இதெல்லாம் பொருள்லாம் எங்க போய் வாங்கி பண்றதுங்கிற ஒரு அந்த ஐடியாஸ் இல்ல, எனக்கு அந்த அளவுக்கு போய் வெளியில வந்து சர்ச் பண்றதுக்கு எனக்கு முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம், ரீசெல்லிங் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க மேக் பண்ணுவாங்க. சோப்பு, கிரீமு, பூஜா ஐட்டம்ஸ், இந்த மாதிரி சாரீஸ், இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள நீங்க காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு பல்க் ஒரு அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து நீங்க அதை வாங்கி அதுல இருந்து ஒரு 100 ருபீஸோ ஒரு 200 ருபீஸோ வச்சு என்ன பண்ணலாம், மார்ஜின் வச்சு நீங்க அதை சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அதுல இருந்து மூலியமா நீங்க அடுத்தடுத்து என்ன பண்ண முடியும், உங்களுக்கு அதுல வர இன்கம் ப்ராஃபிட்டை நீங்க திருப்பி பிசினஸ்ல போடணும், திருப்பி ஒரு பல்கா ஒரு ஐட்டம்ஸ் வாங்கணும், திருப்பி நீங்க சேல் பண்ணணும், திருப்பி வேணும். அந்த மாதிரி நீங்க ஒரு 1 இயர்க்கு வந்து அதுல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க. பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த பிசினஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளா போக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கூட நீங்க என்ன பண்ணலாம், வீட்ல இருந்தே வந்து ஆர்டர் எடுத்து நீங்க அதை ரெடி பண்ணி அனுப்பலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் இல்லாத ஃபங்க்ஷனே இப்ப இல்ல. அது ஒரு ஃபேஷனாவும் இல்ல ஒரு ஃபேன்சியாவே ஆயிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டி வீட்டுக்கு வந்தா கூட ஒரு 10 பேர் 50 பேர் இருந்தா கூட அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஹவுஸ் வார்மிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு மேரேஜா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனா கூட பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகும்போது நமக்கு ரிட்டர்னா கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அதை நீங்க ஒரு பல்க் ஆர்டர் பண்ணி அதை நீங்க சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கோ இல்ல ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ என்ன பண்றோம், நம்மளா பர்சனலா ஒரு கிஃப்ட வந்து ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிறத எதிர்பார்க்கறாங்க. எவ்வளவுதான் நீங்க கிஃப்ட் கொடுத்தாலும் நம்ம பர்சனலா என்ன அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி கூட வீட்ல இருந்தே நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு 5 ரூபி டைரி மில்க் சாக்லேட் இருக்கு, அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி ஒரு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி அதை ஓபன் பண்ணும்போது அழகா ஓபன் ஆகுது. அது இன்னொரு பாக்ஸ் இருக்கு, அதை ஓபன் பண்ணும்போது அது இன்னும் நல்லா ஓபன் ஆகுது. அந்த ஒவ்வொரு கட்லயும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சாக்லேட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பர்சனலைஸ்டு கிஃப்ட வந்து நம்ம அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப் கொடுப்பாங்கன்னா அவங்க எப்படி எல்லாம் எதிர்பார்க்கறாங்க அதெல்லாம் நம்ம கேட்டு அது தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ரெடி பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் நான் இது எதுவுமே என்னால வாங்க முடியாது, ரீசெல்லிங் பண்றதுக்கும் என்னால என்ன பண்ண முடியாது, அமௌண்ட்டை வந்து என்னால செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க டிஜிட்டல் ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணலாம். டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடியே வந்து எல்லாமே இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணியோ அதை நீங்க வந்து ரீஒர்க் பண்ணியோ என்ன பண்ண போறீங்க, அதுல ஒரு இடத்துல சேல் பண்ண போறீங்க. இப்போ அது வந்து கேன்வா, போட்டோஷாப் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதெல்லாம் வந்து பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கேன்வாலாம் நமக்கு என்னவா ஃப்ரீயாவே கிடைக்குது. இப்போ அதுல வந்து ரெஸ்யூம் மேக் பண்ணி கொடுக்கலாம், இன்னொன்னு இன்விடேஷன் டிசைன் பண்ணலாம், விசிட்டிங் கார்டு பண்ணலாம், பிசினஸ் கார்டு பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிட்ஸுக்கு வந்து ஒர்க் புக் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணலாம், ஹேண்ட் புக் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ரெடி பண்ணி நம்ம சேல் பண்ணலாம். நிறைய பிசினஸ் ஐடியாஸ் வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். உங்க சேவிங்ஸ் வந்து 50,000 ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படின்னா நான் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு பின் பண்ணிருக்கேன், அதை நீங்க செக் பண்ணி பாருங்க.